ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ணத்து பூச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் ஹல்வா தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 20 மினிட்ஸில் இதை நீங்கள் செஞ்சிடலாம். ஒரு திடீர்னு கெஸ்ட் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு நம்ம செய்கிற ஒரு ரெசிபி தாங்க இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பெரிய சைஸ் பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேங்க. இது ஒரு 150 கிராமுக்கு மேலே இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இதனுடைய ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு போதும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம். இது 1 கப் அளவுக்கு இருக்குங்க. இப்போது ஒரு கடாயில் இந்த ஜூஸை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாங்க. ராஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்கணும். பீட்ரூட்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் நம்ம சுகர் அளவாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேங்க. அது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கரைக்கிறேன். அப்போ நம்ம கட்டிகள் இல்லாமல் கரைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இது நல்லா ராஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு அது கட்டி ஆகிடும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் கிளறினதையுமே அது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், 2 மினிட்ஸ் தான் நான் கிளறியிருப்பேன். இந்தளவுக்கு மாவு கெட்டி ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இதுலேயே இனிப்பு போதுமான அளவு இருந்தது. அதனால் நான் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. மிதமான தீயில் வச்சு கிளறணும். அப்படின்னா அல்வாவுடைய பக்குவம் நல்லா வரும். பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு அதிகமாக நெய்யெல்லாம் தேவையில்லைங்க. நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது நல்லா அப்சர்வ் ஆகட்டும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டாலே போதும். அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். நீங்கள் அதிகபட்சம் இது 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. அதே சமயம் சுவையும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சுருண்டு வரும் அல்வா. அதுக்கிடையில் நான் திராட்சை முந்திரியை வறுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பாத்திரத்தில் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஆயில் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படியே சாப்பிட்றதுனா கூட ஓகே தான். நான் உங்களுக்கு இன்றைக்கி செட் பண்ணி காமிக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்கள், ஹல்வா நல்லா சுருண்டு வருது. இப்போது நம்ம இந்த திராட்சை முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எந்த ஒரு கலரும் ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ணல. நேச்சுரல் கலருங்க. அதிகமான சுகரும் ஆட் பண்ணலை. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் தாராளமாக. அடிக்கடி ஸ்வீட் கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா, அப்போ நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா திரண்டு வருதுன்னு ஹல்வா. நீங்கள் இப்படியே சுட சுட பரிமாறியும் சாப்பிட்டுக்கலாம். நான்
ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க பவுலில் இதை வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக மடிப்பாக விழுகுதுன்னு. அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி ஒரு 2 தட்டு தட்டி ஆற வச்சிடலாம். நல்லா கூல் ஆகணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹல்வா பார்க்க அழகாக வரும் பீஸ் போடுறதுக்கு. இப்போ ஒரு 1 hour வந்து நான் இதை வச்சுட்டேன். நல்லா கூல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 1/2 hour வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம். பாருங்கள் சைட்லலாம் எடுத்துவிட்டு இப்படி ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நம்மளோட பீட்ரூட் ஹல்வா. நல்ல ஜெல்லி மாதிரி வந்திருக்குங்க. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அபாரமாக இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. பாருங்கள் எவ்வளோ ஜெல்லி மாதிரி அழகாக வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான சூப்பரான பீட்ரூட் ஹல்வா தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.